இரண்டாவது டி20 போட்டியில் மேக்ஸ்வெல்லின் அதிரடி சதத்தால் 191 ரன்கள் என்ற இலக்கை எளிதாக எட்டி ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடரையும் 2-0 என்று கைப்பற்றியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான இரண்டாவது டி20 போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி ராகுலின் அதிரடியான தொடக்கம், கோலி மற்றும் தோனியின் சிறப்பான பேட்டிங்கால் 20 ஓவர் முடிவில் 190 ரன்கள் குவித்தது. சின்னசாமி மைதானம் போன்ற சிறிய மைதானங்களில் இந்த ஸ்கோர் கடினமான இலக்கு என்று சொல்ல முடியாது. 191 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி மார்க் ஸ்டோனிஸ் மற்றும் ஆரோன் ஃபின்ச் ஆகிய இருவரின் விக்கெட்டுகளையும் 22 ரன்களுக்கே இழந்துவிட்டது. அதன் பிறகு ஷாட்டுடன் ஜோடி சேர்ந்த மேக்ஸ்வெல் கடந்த போட்டியை போலவே இந்த போட்டியிலும் இந்திய அணியின் பவுலிங்கை அடித்து நொறுக்கினார்கள். குறிப்பாக ஸ்பின் பவுலிங்கை வழக்கம் போலவே அபாரமாக ஆடி பவுண்டரியும் சிக்ஸரும் விளாசினார் மேக்ஸ்வெல். ஷாட் 40 ரன்களில் வெளியேற மேக்ஸ்வெல்லுடன் ஆன்ஸ்கோப் ஜோடி சேர்ந்தார். ஆன்ஸ்கோப் விக்கெட் விழாமல் பார்த்து கொள்ள மறுமுனையில் ரன்களை குவிக்கும் வேலையை மேக்ஸ்வெல் பார்த்து கொண்டார். ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு கடைசி 5 ஓவர்களில் 60 ரன்கள் தேவைப்பட்டது. இந்த நிலையில் சாகல் வீசிய 16வது ஓவரில் 2 சிக்ஸர் அடித்தார் மேக்ஸ்வெல். அந்த ஓவரில் மட்டும் 16 ரன்கள் எடுக்கப்பட்டது. இதையடுத்து கடைசி 4 ஓவர்களில் 44 ரன்கள் மட்டுமே தேவைப்பட அதை எளிதாக அடித்து அணியை வெற்றி பெற செய்தார் மேக்ஸ்வெல். அபாரமாக ஆடிய மேக்ஸ்வெல் சதமிலாசி தனி ஒருவனாக போட்டியை இந்தியாவிடமிருந்து பறித்தார். இதையடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதன்முறையாக இந்திய மண்ணில் டி20 தொடரை வென்று அசத்தியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.